எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டமக் கேன்சர், அதாவது இரைப்பை புற்றுநோயை பற்றி பார்க்க போறோம். இப்போ இரைப்பை புற்றுநோயோட அறிகுறிகள் என்னென்ன? பொதுவா பார்த்தீங்கன்னா, ஜீரணம் ஆகுறதுல ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது டிஸ்பெப்சியா என்று சொல்லுவோம். அதாவது வயிறு ஒரு மாதிரி ப்ளோட்டிங்கா இருக்கிறது, திடீர்னு ஒரு பசி இல்லாம இருக்கிறது, இல்ல சாப்பிடுறது ஜீரணம் ஆகுறதுக்கு லேட் ஆகுற மாரி இருக்குது. 2 வேளைக்கு நம்ம சாப்பிட முடியல, வயிறு லோடா ஹெவியா அப்படி இருக்கு. அப்புறம் ஏர்லி சட்டைட்டி என்று சொல்லுவோம். ஏர்லி சட்டைட்டி என்றால் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பிருது. அதுக்கு மேலே சாப்பிட முடியல. இந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு ஈவன் ப்ளீடிங் கூட ஆகி இரத்த வாந்தி மாதிரி வரலாம். இல்லை மோஷன் கருப்பு கலராக மெலினா மாதிரி போகலாம். அந்த இரைப்பையில் அந்த இறுதி பகுதி அடைபடுறதுனால வாந்தி ஏற்படலாம். சாப்பிட்றது எல்லாமே வெளியே வந்துடுது. எதுவுமே ஜீரணமாக மாட்டேங்குது. இந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகள் இரைப்பை புற்றுநோயில் காணப்படலாம். அது தவிர பார்த்திங்கன்னா, பொதுவாக பசியின்மை, உடல் எடை இழப்பு, இந்த மாதிரி போன்ற சிம்டம்ஸும் இருக்கலாம். நோய் முட்ட முட்ட வயிறு வீக்கம், வயிற்றில் நீர் கட்டுறது, மஞ்சள் காமாலை ஏற்படுவது, இந்த மாதிரிப்பட்ட சிம்டம்ஸும் காணப்படலாம். யார் யாருக்கெல்லாம் வருகிறது, ஏன் வருது? பொதுவாக பார்த்திங்கன்னா, அந்த உடல் பருமன் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புற்றுநோய்கள் இரைப்பையில் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது தவிர பார்த்திங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அவருடைய மது பழக்கம், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி இருக்கிறவங்க. உணவு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பிக்கிள்டு ஃபுட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், இதை நிறைய சாப்பிட்றவங்க. சிலர் இந்த மாசி மீன், இந்த மாதிரிப்பட்ட இது ஈவன் இந்த தந்தூரியில் இருக்கக்கூடிய அந்த கரிந்த பகுதிகள், இதை சாப்பிடும்போது கூட அதில் கூட ஒரு கார்சினோஜன் இருக்குது. நாள்பட அதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க, சுட்டு உணவு சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. டயட்டில் எரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ஸ்பைசி ஃபுட்டை ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இரைப்பை புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர இரைப்பையில் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்திருந்தாலோ, இல்லை சிலருக்கு பை பர்த் கூட கன்ஜெனிட்டல் கேஸ்ட்ரிக், இன்ஹெரிட்டட் கேஸ்ட்ரிக் கேன்சர் என்று ஒன்று இருக்கிறது. அதில் கூட மரபணு மாற்றங்கள் வழியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது வந்துடுச்சு, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது என்ன பண்ணுறது டாக்டர்? இரைப்பை புற்றுநோய் வந்துடுச்சு, இதுக்கான என்ன சிகிச்சைகள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு அறிகுறி, ஸ்பெஷலாக லேட் ஆன்செட் டிஸ்பெப்சியா என்று சொல்லுவோம். அதாவது 40 இல்லை 45 வயதிற்கு மேற்பட்ட ஒருத்தருக்கு திடீரென்ற இந்த மாதிரி ஒரு அஜீரண கோளாறு ஏற்படுகிறது. இது நீங்கள் அல்சராக இருக்கலாம்னு சொல்லி உட்காரக்கூடாது. சிறு வயதினருக்கு என்றால் பரவாயில்லை, கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வயது ஆனவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் உடனே நீங்கள் ஒரு தகுந்த நிபுணரை அணுகி அதற்கான எண்டோஸ்கோப்பி தான் முதல்ல ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணணும். முதல்ல ஸ்டமக்குள்ளே பார்த்து இதில் ஏதாவது புண்ணு இருக்குதா, அதுக்கு டெஸ்ட் ஏதாவது பண்ணலாமா, பார்த்து பயாப்சி பண்ணிக்கலாம். பண்ணிட்டாலே அதில் ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மருத்துவ நிபுணர் உங்களுக்கு தகுந்த ஸ்கேனோ, சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன் என்று நவீன ஸ்கேன்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. எண்டோஸ்கோப்பி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்க எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. இரைப்பை புற்றுநோய்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது டாக்டர்? இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜை பொறுத்து இருக்கிறது. யூஸ்வலாக நெறிக்கட்டிகள் இருக்கிறது, அது இந்த புற்றுநோயினால் உண்டான நெறிக்கட்டிகளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா அதற்கான நியூ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி என்று சொல்லுவோம். ஆரம்பத்திலே அதற்கான நெறிக்கட்டிகளுக்கான மருந்துகளை செலுத்தி அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஎவாலுவேஷன் அண்ட் சர்ஜரி அப்படி என்று செய்வோம். பொதுவாக கொஞ்சம் நோய் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாலே இந்த டயக்னோஸ்டிக் ஸ்டேஜிங் லேப்ரோஸ்கோப்பி என்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது நுண்துளை போட்டு அது வழியாக அந்த நோயின் தன்மையை ஒன்று தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அது கீமோ கொடுக்கணுமா, இல்லை கீமோ ஃபாலோட் பை சர்ஜரி பண்ணணுமா, சர்ஜரி முதலே பண்ணணுமா அப்படிங்கிறது கூட நாங்கள் நிர்ணயிக்கிறது உண்டு. இந்த அறுவை சிகிச்சை ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய டியூமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணலாம். லிம்ஃப் நோட் டிசெக்ஷன், அதாவது D2 கேஸ்ட்ரெக்டமி என்று சொல்லுவோம்.
அந்த நெறிக்கட்டிகளை வந்து அகற்றுவது, இது போன்ற சிகிச்சைகள் வந்து நுண்துளையிலே இன்றைக்கி வந்து செய்ய முடியுது. ஸோ மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு கேன்சர் நிபுணர், ஆன்காலஜிஸ்ட் என்று சொல்லுவோம், அப்புறம் ஜிஐ ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் தேவைப்பட்டனா ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு டீமாக வந்து அதை டிசைட் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்யூ.